டிபிஎஸ்பில அதனுடைய முக்கியமான அம்சங்கள் பத்தி பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, டிபிஎஸ்பியினுடைய சிக்னிபிகன்ஸ், முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். டிபிஎஸ்பியில பாத்துக்கிட்டீங்கன்னா சரத்து 36 அப்படிங்கிறது எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, டெஃபனிஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசுனா என்ன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே மாதிரியான ஒரு விளக்கம் எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பகுதி 3. பகுதி 3 எதை பத்தி சொல்லுது? அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள்ல சரத்து 12 இந்த விஷயத்தை பத்தி சொல்லுது. அப்ப அரசுனா என்ன? மத்திய அரசு, மாநில அரசு, அதனுடைய நிர்வாகம் மற்றும் சட்டமன்றம். இதே போல அனைத்து அரசு அதிகாரத்துவம் மற்றும் துறைகள் எல்லாமே எதுல வந்துரும் அப்படின்னா இந்த சரத்து 12 வந்துரும். இந்த 12 என்ன விளக்கம் கொடுத்திருக்கோ அதுதான் சரத்து 36 கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க. பொருளாதாரம், சமூகம், அரசியல் திட்டங்கள். இந்த அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் மூலமாக அரசு பொருளாதாரம் சம்பந்தமான திட்டங்கள், சமூகத்திற்கு தேவையான திட்டங்கள், அரசியல் சம்பந்தமான திட்டங்களை கொண்டு வராங்க. எதுக்காக? நல அரசு, அதாவது மக்கள் நலம் பேணும் அரசாக அரசு செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக கொண்டு வராங்க. அடுத்து சுதந்திரம், லிபர்ட்டி, நீதி, ஜஸ்டிஸ், சமத்துவம், ஈக்குவாலிட்டி, சகோதரத்துவம், ஃப்ராட்டர்னிட்டி, இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இது எதுல சொல்லப்பட்டிருக்கு? முகப்புரை அப்படிங்கிற விஷயத்துல சொல்லப்பட்டிருக்கு. அத ரியலிஸ்டிக், அதாவது அதை என்ன பண்ணணும் அப்படின்னா உண்மையாவே நடைமுறைப்படுத்தணும் அரசு ஒரு செயல்பாடினை செய்யும் போது அப்படிங்கிறதையும் இது வலியுறுத்துகிறது. அடுத்து சமூகம், பொருளாதார, மக்களாட்சி. என்ன சொல்றாங்க அப்படின்னா அரசு ஒரு திட்டத்தை செயல்படுத்தப்படும் போது சமூகம் மற்றும் பொருளாதார மக்களாட்சியை ஞாபகப்படுத்திய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதை அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் உறுதிப்படுத்துகிறது. அடுத்து நியாயப்படுத்த முடியாது. நியாயப்படுத்த முடியாது அப்படின்னா நான் ஜஸ்டிசியபிள். அரசை கம்பல் பண்ணக்கூடாது. மக்கள் எங்களுக்கு இந்த மாதிரியான சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அதே நேரத்துல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படை உரிமைகளை நியாயப்படுத்த முடியும். நமக்கு ஒரு அடிப்படை உரிமைகள் மீறப்படுகிறது என்றால் ஒரு மீறப்பட்ட நபரோ அல்லது பொது நபரோ என்ன பண்ணலாம் அப்படின்னா உச்ச நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்றத்திற்கு போகலாம். ஆனா இங்கு நியாயப்படுத்த முடியாது. அடுத்து சரத்து 37 என்ன சொல்லுது அப்படின்னா அரசினுடைய கடமை பத்தி சொல்லுது. என்ன கடமை? அரசு தன்னுடைய கடமையை செய்யும் பொழுது இந்த கோட்பாடுகளின் அடிப்படையிலேயே செய்ய வேண்டும். ஏனெனில் இந்த கோட்பாடுகள் தான் அரசிற்கு வழிகாட்டுகிறது என்பதை விவரிக்கிறது. அடுத்து சரத்து 14, 19. அரசு டிபிஎஸ்பி மூலமாக ஒரு சட்டத்தை இயற்றும் போது அந்த சட்டம் சரத்து 14 மற்றும் 19 நியாயமானதாக இருந்தால் அதை அரசியலமைப்பை மீறியது என்று சொல்ல முடியாது, நீதிமன்றத்தால் சொல்ல முடியாது என்பதை இது தெளிவாக கூறுகிறது.